பிரம்மாண்டமான தயாரிப்பில் முன்னணி நட்சத்திரங்களுடைய நடிப்பில் வெளிவரும் படங்களை வெற்றி பெற வைக்க விளம்பரம் மற்றும் வியாபார தந்திரங்கள் என படத்தோட பட்ஜெட்டுக்கும் வசூலுக்கும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. இந்திய சினிமா வியாபார நோக்கத்திலே அடிப்படையாக கொண்டு போட்டி போட்டு முன்னேறிட்டு வருது. படத்துல நாயகர்களுக்கு சில 100 கோடி சம்பளம் கொடுத்தும் இந்திய சினிமா வசூல 1000 கோடிகளை எதிர்பார்ப்பது தவறில்லை தான். இத்தகைய தந்திரங்கள் பாலிவுட்ல மட்டுமே நிகழ்ந்திருந்த நிலையில இப்போது கோலிவுட்ல தலை தூக்கியிருக்கு. 1000 கோடியை எட்டிவிடும் நோக்கில் தயாரிக்கப்படும் தமிழ் சினிமாவில் மற்றும் வசூலை எட்ட போராடும் இயக்குநர்கள் யார் எந்தெந்த படங்கள் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் படம் தங்கலான். விக்ரம், மாளவிகா மோகன், பசுபதி போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் தங்கலான் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. கோலார் தங்க வயல்ல வேலை பார்க்கும் பயந்தமையர்களின் கதையை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நடிகர்கள், கசக்கி பிழியும் இயக்குனர், கேரக்டர்களாக எதையும் செய்ய தயாராக இருக்கும் நடிகர் என பல பிளஸ்களுடன் உருவாகியிருக்கும் தங்கலான் வியாபார நோக்கிலும் 1000 கோடியை தாண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமே நமக்கு கிடையாது. அடுத்து இந்தியன் 2. ஊழலுக்கு எதிராக களமிறங்கி வெளுத்து கட்டி இருக்கும் இந்தியன் தற்போது 27 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அதே வேகத்தோடு வராரு. பிரம்மாண்ட இயக்குனரின் படைப்பில், அனிருத்தோட இசையில், சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல், சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா, காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த இந்தியன் 2 அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்யப்படும் சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. 1000 கோடி வசூல் அடைய இந்தியன் தாத்தா பயங்கர திட்டத்தை செயல்படுத்திட்டு வராரு இப்போ. அடுத்து கங்குவா. பேன் இந்தியா மூவியா பல மொழிகள் தயாரிட்டு வரும் கங்குவாவை இந்திய சினிமாவே எதிர்நோக்கி காத்திருக்கு. பிரம்மாண்ட பொருட்செலவுல நுட்பமான சண்டை காட்சிகளோட ஹாலிவுட் தரத்துக்கு ரெடி பண்ணிட்டு வராரு சிறுத்தை சிவா. சூர்யா இந்த படத்துல 6 வேடங்களை நடிக்கிறாரு. பாபி தியோஸ், திஷா பதானி, நட்ராஜ், சுப்பிரமணியம், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, கோவை சரளா, ஆனந்த்ராஜ் என பலரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் படப்பிடிப்பு முடிய இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் 10 லாங்குவேஜ் கிட்ட ரிலீஸ் ஆகுது. இதனால இந்தியன் சினிமாவே இந்த படத்தை ஆவலோடு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. அடுத்து தலைவர் 171. நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வெளிவந்த ஜெயிலர் வசூலோ பார்த்தீங்கன்னா 650 கோடிக்கு மேலே இருந்துச்சு. இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்காக தலைவர் 171 படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் லோகேஷோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. தான் இயக்கிய படங்கள் அனைத்தையுமே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக்கி வசூலை தெரிக்க விட்ட கிங் லோகேஷ். இந்திய திரையுலகமே பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் மேலே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா வசூலில் பட்டைய கலப்பம் தலைவர் 171 சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் கமலோட இந்தியன் 2, சூர்யாவோட கங்குவா என போட்டி கடுமையாக உள்ள நிலையில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என்பதை நிரூபிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து கேப்டன் மில்லர். தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் அடுத்த ஆண்டு வெளிவர இருக்கும் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் கேப்டன் மில்லர். பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அதிரடியான கதையில் தன்னை நிரூபிக்க வராரு இயக்குனர். படத்தில் காவல்துறையால் வாண்டடாக காமிக்கப்படும் தனுஷ் நிஜமாகவே வாண்டட் ஹீரோ தான். தனது வெற்றி படங்கள் மூலம் தமிழ் சினிமா வட்டாரத்தை வாயடைக்க வச்சே காத்திருக்காரு. இந்த மில்லர் யார் மனசில் யார் ஜெயிக்க போகிறாரு என்பதை பார்ப்போம். அடுத்த ஆண்டு யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் மறுபடியும் முதலிடத்துக்கு வர போகிறாங்க, புது ஆச்சரியம் என்ன இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட் என்ன, எந்த படம் ஜெயிக்கும், யார் முன்னிலையில் வருவாங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் ஒரு விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.